அனைவருக்கும் வணக்கம். அது நான் பேசணும் சொல்லக்கூடாது. நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு மழை வருதுங்கிறது சொன்னாங்களா? எனக்கு அங்கே தாங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிடுவோம். இந்த மேடை வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், இப்போ அவர் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எல்வி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விட்டுங்க வரேன், வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்கும். பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சேர்ந்து நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திரையுலகிலே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குனருக்கு தான். சின்ன சூழ்ச்சி வந்து நடக்குது. இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரவண சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜாக்கு மேலே படம் பண்ணணும். பார்க் ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. பாடலுக்கு உண்மையிலேயே மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்கள் முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்குன்னு அவங்கள வயசிருக்காரு அவரு. நான் என்ன செய்றேன், அந்த வயசுக்கு ஏற்ற போது கண்ணு போட முடியாது. கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணில் படலை. கதாநாயகி அம்மா சரி, ஓகே. வயசு கோளாறு கவிஞட்டு மட்டும் இல்லை, எங்கள் தலைவட்டும் இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா, மன்மத ராசா, பின்னிட்ட ராசா, எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து பாடலாசியில் வந்து பெண்கள் இடையில செக்ஸா பார்ப்பாங்க. இவரை எக்ஸா பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேலே போறாரு, அது வழக்கம் வேற. ஒய் அடி மேலே போதான். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகே இல்லை, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் அழகா ஒரு பெண்களை நினைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமாம், எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சார் இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டீம் நிற்பாங்க. எல்லாரும் இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டீம் போட்டார். அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்சி கொடுத்து அது டீம் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு மியூசிக் டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, மன்மத ராசா. அப்புறம் இங்கே ஒரு விஷயம் ஒன்று நான் கற்றுக்கிட்டது, நம்ம இயக்குனர் முருகன்கிட்ட இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் காசு சொல்லியிருக்கேன். மூச்சு பிடிக்க நடித்து, வில்லன் மாதிரி நடித்து, ஹீரோ மாதிரி நடித்து, காமெடியன் மாதிரி நடித்து, எல்லாம் நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், கதை ஓகே. எப்படியாது நாங்கள் 2 மணி நேரம் கதை சொல்லி கூட என்ன டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க.
அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு வரும் நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சிரு வந்து ஓகேன்னு கடை பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்கள் மூச்சு முட்டு காசு வேண்டியிருக்கு. அதனால் இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலை உதயகுமார் சாரும் நீங்கள் ரசித்து அப்படிலாம் பண்ணாதீங்க. என்னது என்ன பாட்டது, முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் எடுக்க, அப்போ தான் ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி ரசித்து கதையெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி. ஆனால் கடினமான உழைப்பாளையும் தெரிஞ்சிருக்க எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலையும் படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலையை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். நானும் அண்ணாமலையை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி பாரதிக்கு போல இங்கே டாரதி ஸ்வேதா, சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்லா கொழுக்குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதிகா கொழுக்குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் கொழுக்குழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் கொழுக்குழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ வர எல்லா ஹீரோமே ரொம்ப ஸ்லிம்மாக 10 நாள் 10 கடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொழுன்னு, ஏன்னா முழுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டைரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போடுறாங்க, அங்கேயும் ஹீரோயின் காஞ்சி போடுச்சுல, என்னங்க ரசிக்கிறது அது ஆமாம். அது அவரு தான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க. எங்க தலைவர் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைமை இன்னைக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பான இதுதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகாக பேசினாங்க. நான் உண்மையிலேயே மேடையில் பேசுனதுலேயே ரொம்ப அழகாக பேசினது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம். நமக்கு செந்தமிழில் பேசி கற்றுனா யாங்க ரசிக்க மாட்டாங்கலாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜ தேவியை கன்னட பையங்களும் பட்டம் கொடுத்து ரசித்த ஆளுக்கு நாங்கள். வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பையங்களி தமிழ் அழகின்னு வேறு எவனுமே ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் வந்தாலும் சரி, மலையாளத்தில் வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போகுது. அடுத்த சொல்லிடுவோம்.